தீத்தேன் புஸ்தகம் 2வது அதிகாரம் 11 முதல் 15 வரைக்கும் நம்ம வாசிப்போம். கவனிங்க, அப்போஸ்தலனாகிய பவுல் அவர் கிரேதா தீவு அப்படின்னு சொல்லி ஒரு பகுதியில் ஒரு தீவு, சரியான கலாச்சாரம் இல்லாத மக்கள், அதாவது அவங்கள பற்றி சொல்லும் பொழுது மிருகங்கள் அப்படின்னே சொல்கிறாங்க. அவங்கள பற்றி சொல்லும் பொழுது கிரேதா தீவார் யார்? பெருவயிற்று சோம்பேறிகள், துஷ்ட மிருகங்களை போல் வாழ்கிற கலாச்சாரம் இல்லாத. எதுக்கு சொல்ல வரேன்னா, கடவுளுடைய வார்த்தையை ஏற்படுத்தின புரட்சி. பெரும்பயிற்று சோம்பேறிகளாய், பொய் சொல்லி திரிகிறவர்களாய், கலாச்சாரம் இல்லாமல் குடித்து வெறித்து காட்டு மிராண்டிகளாய் வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு தீவு கிரேதா தீவு. அந்த கிரேதா தீவுக்கு ஆண்டவருடைய சுவிசேஷம் சொல்லப்படும் பொழுது அங்கே ஜனங்கள் என்ன பண்ணுறாங்க? ரட்சிக்கப்படுறாங்க. இந்த ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு ஒரு பெரும் மாற்றம் நடக்கும். ஆனால் எல்லாமே மாறாது. ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு பெரும் மாற்றம் நடக்கும், ஆனால் எல்லாமே மாறுமானா மாறாது. ரொம்ப ஜாகிரதையாக புரிஞ்சுக்கணும். ரட்சிக்கப்பட்டவர்கள் பாவம் செய்ய முடியுமானா கண்டிப்பாக முடியும். ரட்சிக்கப்பட்டவர்கள் பாவம் செய்ய முடியுமா அப்படின்னா, இப்பெல்லாம் ஒரு மனுஷனா, இப்பெல்லாம் என்ன சர்ச்சைக்கு போகிறான் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரட்சிக்கப்பட்டவனால் நடந்துக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாகவே முடியும். அப்போ நம்மளால் குழம்பிடக்கூடாது. நம்மளே ஏதாவது பாவம் செய்யும் பொழுது, ஐயோ நம்ம ரட்சிக்கப்பட்டவங்கள சொல்கிறேன், ஐயோ நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கோமா இல்லையா அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்கு வரக்கூடாது. அந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கணும், ரைட்? அப்படி அந்த மாதிரி வாழ்ந்தாங்க கிரேதா தீவார். அப்படி வாழும் பொழுது இப்போ தீத்துவை ஒரு அசைன்மெண்ட் கொடுத்து அனுப்புகிறார். தீத்து அப்படிங்கிற ஒரு இளமூழியர், அதாவது பவுலோடைய இளமூழியர், அவரை என்ன பண்ணுறாரு? அசைன்மெண்ட் கொடுத்து போய் அந்த சர்ச்சை பாருப்பா, அந்த சர்ச்சில் என்னென்னலாம் நீ செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு வரும் பொழுது எதை பேசணும் அப்படிங்கிறதையும் இவர் அசைன்மெண்ட்டாக கொடுக்குறார். இதை தான் நீ பேசணும். அப்போ இதுலேருந்து நம்மளுடைய படிப்பினை என்ன? ஒரு சபைக்கு ஒரு ஊழியன் இதை தான் பேசணும் அப்படிங்கிறத இன்றைக்கும் சமகாலத்திலும் என்ன பண்ணலாம்? நம்ம படிப்பினையாக எடுத்துக்கொள்ளலாம். எல்லாம் எடுத்துட்டீங்களா? ஏனெனில் எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்கதாக தேவ கிருபையானது பிரசன்னமாகி நாம் அவபக்தியையும் லௌகீக இச்சைகளையும் வெறுத்து தெளிந்த புத்தியும் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் உலகத்திலே ஜீவனம் பண்ணி. பிரசன்னமாகி அப்படிங்கிறது கடந்த காலம், போட்டுங்க. நாம் நம்பியிருக்கிற ஆனந்த பாக்கியத்திற்கும் மகா தேவனும் நமது இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவனுடைய மகிமையின் பிரசன்னமாகுதலுக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு போதிக்கிறது. சரி, கடந்த காலம் அப்படின்னா நடந்து முடிஞ்சது, நிகழ்காலம்னா நடந்து கொண்டிருக்கிறது, வருங்காலம்னா நடக்க போகிறது. இயேசு கிறிஸ்து மனுஷனாக வரும் பொழுது மகிமையோடு வரவில்லை. எங்கே பிறந்தாரு? மாட்டுத் தொழுவத்தில். அதாவது அவர் தேவனாக வரவில்லை. தேவனுக்குரிய மகிமையோடு அவர் என்ன வரல, அடிமையின் ரூபம் எடுத்தார். அப்போ இது எதை சொல்லுது? இயேசு கிறிஸ்துவனுடைய மகிமையின் பிரசன்னமாகுதலுக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு. எப்போ எதிர்பார்ப்பீங்க? எதிர்காலம். அண்ணன் சொல்றாரு பாருங்க, எதிர்காலம். அப்போ இந்த வசனம் எதை பற்றினது? எதிர்காலம். போன வாரத்தில் அதனால தான் சிம்பிளாக சொன்னேன். நம்பிக்கை அப்படின்னு பைபிளில் இருந்துச்சுன்னா எந்த காலம் அது? ஞாபகம் வச்சிருக்கீங்களா? ரைட். நம்பர் 1 வாங்க. ஏனெனில் எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்கதாக தேவ கிருபையானது பிரசன்னமாகி. இது எந்த காலம்? நடந்து முடிந்தது. எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்கதாக தேவ கிருபையானது, அதாவது இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணம் மூலமாக வெளிப்பட்ட தேவ கிருபையானது சிலுவையிலே பிரசன்னமாகி நடந்து முடிந்து. ரைட். இது எந்த காலம்? பாஸ்ட், கடந்த காலம். ரைட்டா? நாம் அவபக்தியையும் லௌகிக இச்சைகளையும் வெறுத்து தெளிந்த புத்தியும் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் உலகத்திலே ஜீவனம் பண்ணி. இவ்வுலகத்திலே ஜீவனம் பண்ணி. இது எந்த காலம்? ஜீவனம் பண்றது இப்போ நடந்த காலம். என்ன காலம்? பிரசன்ட். சரி, குட்.
நாம் நம்பி இருக்கிற ஆனந்த பாக்கியத்திற்கும் மகாதேவனுக்கும் நமது இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துனுடைய மகிமையின் பிரசதனமாகுவதற்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு என்ன பண்ணுது? நமக்கு போதிக்கிறது. நமக்கு கவனிங்க, என்ன சொல்ல வரேன்? பைபிள் எப்படி வாசிக்கணும் பாருங்க. நான் ரட்சிக்கப்பட்டேன், அது என்ன காலம்? எங்க ரட்சிக்கப்பட்டீங்களா? பாவ மன்னிப்பு பெற்றீங்களா? ஞானம் எடுத்தீங்களா? இது எந்த காலம்? அந்த காலம். அடுத்தது என்ன? செத்தா எங்க போவீங்களா? பல்லவத்துக்கு. அது என்ன காலம்? எதிர்காலம். ரட்சிப்புல எதை விட்டுறாங்க ஜனங்க? நிகழ்காலத்தை விட்டுறாங்க. விளங்குதா உங்களுக்கு? அங்கதான் இது அங்கதான் சொல்ல வருது. அதை தான் சொல்ல வர்றாரு. ரட்சிப்புல வசதி எதை விட்டுறது? நான் ரட்சிக்கப்பட்டேனே, ஆண்டவரை பாவங்களை என்ன பண்ணாரு? மனுஷன் நான் ரட்சிக்கப்பட்டேன், ரைட். இன்னைக்கு செத்தாலும் எங்க போயிருவேன்? எங்க போயிருவேன்? பல்லவம் போயிருவேன். அது என்னது? எதிர்காலம். சரிப்பா, இப்போ எப்படி இருக்கீங்க? இப்போ ரட்சிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்றீங்களா? நாம் நம்பி இருக்கிற ஆனந்த பாக்கியத்திற்கும் மகாதேவனும் நமது இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துடைய மகிமையின் பிரசனமாதலுக்கு எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு போதிக்குங்கிறதுனா என்னன்னா, நம்மை ரட்சித்த நாம் பெற்றுக்கொண்ட அந்த ரட்சிப்பே நமக்கு போதிக்கிறது. இந்த ரட்சிப்பே நமக்கு போதிக்கிறது. என்ன போதிக்கிறது? என் பாவங்களை மன்னித்தார். அது எனக்குள்ளேயே தெரியுது. பாவ மன்னிப்பின் மூலமாக உண்டாகிற சந்தோஷம், குற்றமில்லாத மனசாட்சியின் மூலமாக கடவுளை என்ன பண்ண முடியும்? நான் அணுக முடியும். அப்பா பிதாவே அப்படின்னு அவர் என்ன பண்ண முடியும்? கூப்பிட முடியும். கடவுள் மேல் ஒரு பெரிய ஆசை, பற்றுறுதி, ஆன்மீக காரியங்களில் ஒரு பெரிய நாட்டம், ஈடுபாடு, இதெல்லாம் என் மனதில் என்ன பண்ணுதுங்க? தெரியுது. எனக்கே தெரியுது நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன், கடந்த காலத்தில் என் பாவங்கள்லாம் மன்னிக்கப்பட்டிருக்கேன். அப்புறம் நான் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறேன். ஆண்டவர் வருவார், என்ன பண்ணுவார்? அவருடைய பிரசன்னத்திலே கொண்டு போவார். இந்த ரட்சிப்பு கடந்த காலத்தையும் எதிர்காலத்தையும் மட்டுமல்ல, நிகழ்காலத்திலையும் எனக்கு என்ன போதிக்குதுன்னா, அது ரெண்டு விதமா பிரிக்கிறாங்க. அவபக்தியையும் லௌகீக இச்சைகளையும் வெறுக்க வேண்டியது எத்தனை? ரெண்டு. ஒன்று என்னது? அவபக்தி. இன்னொன்று என்ன? லௌகீக இச்சை. அப்ப எதை வெறுக்கணும்? ரெண்டு காரியத்தை என்ன பண்ணணும்? வெறுக்கணும். எதை நாடணும்? தெளிந்த புத்தி, நீதி, தேவ பக்தி உள்ளவர்களாய் உலகத்திலே என்ன சொல்லுங்க? ரெண்டை வெறுக்கணும். 14, அவர் நம்மை சகல அக்கிரமத்திலிருந்து மீட்டு கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரியை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தாமே என்ன பண்ணாரு? மீட்டு கொண்டு நம்மை சுத்திகரிக்கும்படி தாமே என்ன பண்ணாரு? இவைகளை நீ பேசி, 15, இவைகளை நீ என்ன பண்ண? பேசி. நம்பர் 1, பேசி போதித்து சகல அதிகாரத்தோட என்ன பண்ணு? ஒருவனும் உன்னை அசட்டை பண்ண இடம் கொடாதிருப்பாயாக. யாருக்கு சொல்றாரு? பவுல் யாருக்கு சொல்றாரு? தீத்துவுக்கு சொல்றாரு. என்ன சொல்ற? நீ எப்ப பேசினாலுமே இதை பத்தியே பேசு. ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா? அதை பத்தி பேசு. ரட்சிக்கப்படாதவங்க தன்னை என்ன பண்ணுவாங்க? நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னு நினைப்பாங்க. எங்கள் அப்பா கிறிஸ்டினுங்க, பிறக்கும் போதே எங்கே தான் கொண்டு போனாங்க? சர்ச்சு தான் கொண்டு போய். ஏசுநாதாவது மாட்டு தொட்டில் பிறந்தாரு, நாங்கள் எங்கே தான் பிறந்தோம்? சர்ச்சிலேயே தான் பிறந்தோம். சர்ச்சில் பிறந்தா மட்டும் இல்லை, சர்ச்சிலேயே வளர்ந்தோம். அப்படிலாம் சில நினச்சிட்டு இருப்பாங்க. அதனால ரட்சிப்பை பற்றி என்ன பண்ணு? பேசு. ரட்சிப்பை பற்றி பேசு. அப்புறம் ரட்சிப்பை பற்றி பேசும் பொழுது இந்த 3 காலங்களையும் மறந்துடாத. பாவ மன்னிப்பையும் ஆண்டவருடைய வருகையும் மட்டும் என்ன பண்ணாத? வலியுறுத்தாத. அவங்க எப்படி ஜீவனம் பண்ணுங்கிறத என்ன பண்ண? சொல்லிக் கொடு. ஏன்னா இந்த ரட்சிப்பு 3ஐயும் உள்ளடக்கினது. நிறைய பேர் என்ன நினைச்சிட்டாங்க? செத்து பரலோகம் போகிறது ரட்சிப்பு நினைச்சிட்டாங்க. அப்போ என்ன நினைச்சிட்டாங்கன்னா, அவங்க செத்ததுக்கப்புறம் நமக்கு ஒரு சிறகு வந்துடும், செத்ததுக்கப்புறம் என்ன ஆகிடும்? கம்ப்ளீட்டாக மாறிடும். அப்படி வராது. நம்பிக்கை, பழைய நம்பிக்கையெல்லாம் எடுத்துடணும். செத்து போனதுக்கப்புறம் நித்திய ஜீவன் நினைக்கக்கூடாது. நித்திய ஜீவன் எங்கே பெற்றுக்கணும்? இங்கே நித்திய ஜீவனை ஒரு மனிதன் பெற்றுக்கொள்வதற்கான கடைசி இடமும் சந்தர்ப்பமும் இதுதான், இந்த உலகம்தான். என்ன சொல்றாரு? நீ இவைகளை பேசு. இதையே என்ன பண்ணு? உன்னுடைய பேசும் பொருளாக மாற்று. அடுத்தது போதி. அப்படின்னு என்னன்னா, டீச் பண்ணு. விவரமா என்ன பண்ணு? அக்கா பிரிச்சு என்ன பண்ணு? டீச் பண்ணு.
வீட்டுக்கு போனாலும் இதை பற்றி பேசு. வீட்டுக்கு போனாலும் இதை பற்றி பேசு. உனக்கு போதிக்க இடம் கிடைக்கும் போது இதை பற்றி விவரமா என்ன பண்ணு, போதிச்சு. நீ என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறது அப்படின்னாங்கன்னா அவங்கள அலோவ் பண்ணாத. சகல எல்லாம் சொல்லுங்க, சகல அதிகாரத்தோடும், சகல அதிகாரம் கடிந்து கொள். என்ன பண்ணு, பேசு, போதி. அதுக்கப்புறமும் ஒன்று ஆள் வேலைக்கு ஆகலைன்னா சகல அதிகாரத்தோட என்ன பண்ணு. ரட்சிக்கப்படும் பொழுது ஒருத்தர் ஞானஸ்தானம் வாங்கும் பொழுது என்ன சொல்றாங்கன்னா, தேவனுடைய அதிகாரத்துக்கு நான் என்ன பண்ணுவேன், ஞானஸ்தானம் பெற்ற எவரும் நீ யார் என்ன சொல்றதுக்குன்னு ஒரு ஊழியக்காரனை பார்த்து என்ன பண்ண முடியாது, கேட்க முடியாது. இந்த கடிந்து கொள் அப்படிங்கிறது 5 இடங்கள்ல வருது புதிய ஏற்பாட்டில். எத்தனாவது இடத்துல வருது? யூடியூப்ல பேசிட்டு பாருங்க. 5 இடத்துல வருது. உற்றாத. ஒருவனும் எல்லாம் சொல்லுங்க, ஒருவனும் உன்னை அசட்டை பண்ண இடம் கூடாது. அப்படி அலோவ் பண்ணாத. என்ன சொல்ற, அப்படி என்ன பண்ணாத, அலோவ் பண்ணாத. சகல அதிகாரத்தோடு என்ன பண்ண, கடிந்து கொள். சகல அதிகாரம். அதிகாரத்தோடு பேசுவதுன்னா சத்தமா பேசுறது கிடையாது. நிறைய பிரசங்கியர்கள் அப்படி புரிஞ்சுக்கிட்டாங்க. சத்தமா பேசுறது எதோட பேசுறாங்களாம், அதிகாரத்தோட பேசணும். அப்படி கிடையாது. உத்தரவாதத்தோடு பேசுவது. உன் ஆத்மாவை குறித்து எனக்கு என்ன இருக்கு, உத்தரவாதம். கவனிங்க, இப்போ என்ன சொல்றாருன்னு கேட்டிங்கன்னா, எதை போதிக்கணும் அப்படிங்கிற அந்த கண்டென்ட், அதாவது உள்ளடக்கத்தையும் என்ன பண்ணிட்டாரு, கொடுத்துட்டாரு. எப்படி போதிக்கணும்னு சொல்லியிருக்காரா, எப்படி போதிக்கணும்னு சொல்லியிருக்காரா இல்லையா? அவளைகளை பேசு, போதி, கடிந்து கொள். அப்படின்னா என்ன அர்த்தம்? தீத்துக்கிட்ட சொல்றாரு, எல்லாரும் ரட்சிக்கப்படுறதுக்கு தான்ப்பா இயேசுநாதர் பூமிக்கு வந்தாரு. இது என்னது, கடந்த காலம். இது என்னது, கடந்த காலம். இயேசுநாதர் பூமிக்கு வந்து ரட்சித்தது எதுக்கு அப்படின்னா, எதுக்காக, எதை வெறுக்கணும், அவபக்தியையும் வெறுத்து 3 காரியத்தை என்ன பண்ணணும், செய்யணும். வெறுக்க வேண்டியது 2, விரும்ப வேண்டியது 3. தேவபக்தியும் நீதியும் தெளிந்த புத்தி உள்ளவர்களாக உலகத்தில் என்ன பண்ணணும், எப்படி நடக்கணுங்கிறத போதி. அடுத்தது அவருடைய பிரசன்னமாகுதலுக்கு எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி என்ன பண்ணு, அவங்களுக்கு என்ன பண்ணு, போதி. அல்லது ரட்சிப்பு என்ன பண்ணுதுங்க, போதிக்குது. அப்போ இவ்வளோதான் விஷயம், இவ்வளோதான் விஷயம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பவுலும் இதை தான் பேசியிருக்கிறார். பவுலுடைய நிருபங்களை நீங்கள் பிடிச்சிங்கன்னா, பவுலும் தன்னுடைய பிரசங்கத்தை இந்த 3 தலைப்புகளை கொண்டு வருவார். ஒன்று காஸ்பல் சொல்லுவார், ஒன்று ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா அப்படிங்கிறதுக்கு இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவை பாடுமானத்தை பேசுவார். அடுத்தது இந்த பூமியில் எப்படி வாழணுங்கிறத பற்றி பேசுவார். அடுத்தது நம்மளுடைய பரலோக நம்பிக்கையை குறித்து பேசுவார். இவ்வளோதான். என்ன சொல்லலை அப்படின்னா, ஜனங்களை தடவி என்ன பண்ணு, பேசு. ஜனங்களுக்கு என்ன பண்ணு, பிடிச்ச மாதிரி என்ன பண்ணு, பேசு. இன்னைக்குள்ள அவங்க கொடுக்குற அட்வைஸ் அது. ஜனங்களை அப்படியே மெய் மறந்து போகிற மாதிரி என்ன பண்ணு, பேசு. ஜனங்கள் ஏற்றுக்கொள்ள விதத்தில் என்ன பண்ணு, பேசு. அப்படிலாம் கிடையாது. பேசு, போதி. கேட்கலையா, சகல அதிகாரத்தோட என்ன பண்ணு, கடந்து கொள். வெரி ஸ்ட்ரைட். 1 அதிகாரம் 4வது வசனம். ஏற்ற காலங்களிலே நம்முடைய இரட்சகராகிய தேவனுடைய கட்டளையின்படியே எனக்கு ஒப்புவிக்கப்பட்ட பிரசங்கத்தினாலே தமது வார்த்தை என்ன பண்ணாரு, வார்த்தையை தேவன் எதன் மூலமாக வெளிப்படுத்துகிறார், பிரசங்கத்தின் மூலமாகத்தான் தேவன் தம்முடைய வார்த்தை என்ன பண்றாரு, வெளிப்படுத்துகிறார். எனக்கு கனவுல பேசுவார் ஆண்டவர். ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார் அப்படிங்கிறத நீங்க எப்படி கண்டுபிடிக்கலாம்? இப்ப இந்த 3 அட்டவணைக்குள்ள நீங்க தேவனுடைய வார்த்தையை கேட்டீங்கன்னா உங்க கூட பேசுறது யாரு? நீங்க ரட்சிப்பு எனக்கு எதை போதிக்குங்கிறது கவனமா இருக்கணும். இந்த மாதிரி எல்லாம் நான் வாழ்க்கையோடு நடைமுறையோடு நான் எதிர்பார்க்கிறதெல்லாம் பேசிட்டாங்கன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்க ஜனங்க? யார் பேசுறது? இந்த வார்த்தையை யார் பேசுறது? என்ன சொல்றாரு? பிரசங்கத்தின் மூலமாக தான்ப்பா கடவுளுடைய வார்த்தை வெளிப்படும். பிரசங்கத்தின் மூலமாக கடவுளுடைய வார்த்தை வெளிப்படும். 2000 வருஷத்துக்கு முன்னாடியே சொன்னார். பிரசங்கத்தின் மூலமாக தேவனுடைய வார்த்தை எனக்கு என்ன பண்ணாரு, வெளிப்படுத்தினார். கனவுல கிடையாது. தேவனுடைய வழிநடத்துதல் இன்றைக்கு திட்டவட்டமாக 100% இதில் தான் வரும். வேத வசனங்கள்ல இருந்து தான் வரும்.
வேத வசனங்களை அறியாத மனிதன் தேவனுடைய வெளிப்பாட்டை பெற்றுக்கொள்ளவே முடியாது. இன்னைக்கும் ஜனங்க என்ன நம்புறாங்கன்னா, வெளிப்பாடுனா அப்படியே கண்ணை மூணா ஏதாவது எனக்கு என்ன தரணும், அப்படி என்ன தெரியணும், தரிசனம், அது என்னது வெளிப்பாடுன்னு நினைச்சுக்கிறாங்க. அதை என்ன நினைச்சுக்கிறாங்க, இப்ப புரிஞ்சுன்னு கையை தூக்குறீங்க இல்லையா, அதுதான் வெளிப்பாடு. அதுதான் என்னதுங்க வெளிப்பாடு. அது வாழ்க்கையில வந்துச்சுன்னா அது வெளிப்பாடு, அது வாழ்க்கையில வந்துருச்சுன்னா வெளிப்பாடு. இல்லாட்டி புத்தியில உரைக்குதுன்னு அர்த்தம், புத்தியில உரைக்கிறதுன்னு அர்த்தம். வாழ்க்கையில வரும் பொழுதுதான் அது வெளிப்பாடு. வாழ்க்கையில வரும் பொழுதுதான் அது மறக்காது. இந்த செய்தி எனக்கு என்ன பண்ணிருக்கு, யாரிடத்துல இருந்து ஒப்புவிக்கப்பட்டிருக்கு, கர்த்தரிடமிருந்து ஒப்புவிக்கப்பட்ட வார்த்தைகளை நான் பேசுவதனால தான் அது என்ன வார்த்தை, தேவனுடைய வார்த்தை. என்ன சொல்லுங்க, கர்த்தரிடத்திலிருந்து ஒப்புவிக்கப்பட்டதை ஒரு ஊழியக்காரன் என்ன பண்றான், சொல்றான். அதுதான் என்னது, தேவனுடைய வார்த்தை. இப்ப கர்த்தரிடமிருந்து ஒப்புவிக்கப்பட்ட வார்த்தையா அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, அந்த 3 தலைப்பின் கீழே வரும். அந்த 3 இதுல கீழே குழப்பம் எங்க வரும், கடவுளுடைய வார்த்தைக்கு எதிர்த்து நிற்கும் பொழுதுதான் என்ன வரும், குழப்பம் வரும். கடவுளுடைய வார்த்தைகள் எப்பயுமே நம்ம குழப்பாது, அது தெளிய வைக்கும். புத்தி எப்படின்னா வைக்கும், சங்கீதம் 19 வாசிச்சோம்னா புத்தியை தெளிய வைக்கும். குழப்பம் எங்க இருந்து வருது, கடவுளுடைய வார்த்தைக்கு எதிர்த்து நிற்கும் பொழுது என்ன வருது, குழப்பம் வருது. கடவுள் பேசினா அப்ப எந்த அட்டவணையின் கீழே பேசுவாரு, இந்த 3 தலைப்பின் கீழே தான் என்ன பண்ணுவாரு, பேசுவார். 1 பேதுரு புத்தகம் 2ஆம் அதிகாரம் 11-12. பிரியமானவர்களே, ஆத்துமாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற மாம்ச இச்சைகளை விட்டு விலகி விரோதமாய் பேசுகிற விஷயத்தில் உங்களுக்கு என்ன பண்றேன், அங்க பவுலை பத்தி பார்த்தோமா, நீங்க வீட்டுக்கு போய் டைம் இல்லை, நீ விளக்க முடியாது. பேதுரு என்ன சொல்றாருன்னு புத்தி சொல்றாருன்னா, இந்த 3 காலத்தையும் வச்சு சொல்லுவார். நடைமுறை வாழ்க்கையை பத்தி இதுல வந்திருக்கும், ரட்சிப்பை பத்தி வந்திருக்கும், எதிர்காலத்தை பத்தியும் வந்திருக்கும். பேதுரு புத்தி சொன்னாலும் எப்படிதான் சொல்றாரு, இப்படிதான் சொல்றாரு. எப்பா நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க, நீங்க இந்த உலகத்திற்குரியவர்கள், நீங்க பரதேசிகள், இந்த ஊர் கிடையாது, நீங்கள் பரதேசிகள், நீங்கள் அந்நியர், நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க. ரட்சிப்புங்கிறது கடந்த காலம் அல்ல, ரட்சிப்புங்கிறது எதிர்காலமும் அல்ல, ரட்சிப்பு என்பது நிகழ்காலத்திற்கும் உரியது. அதுதான் அப்படிதான் யார் புத்தி சொல்றா, பேதுரு என்ன பண்றாரு, புத்தி சொல்றாரு. இப்ப கவனிங்க, நீங்க தேவனை என்ன பண்ண போறீங்க, சந்தேக போறேன். அதனால உங்களுக்கு என்ன பண்றேன், புத்தி சொல்றேன். அதனால என்ன பண்றேன், போர் எப்ப நடக்கும்னா எதிர் தரப்புக்கு தான் போர் நடக்கும். மாம்ச இச்சையை நீங்க எதிர்ப்புல வச்சிட்டீங்கன்னா நீங்க யாரு, அப்ப ஆவிக்குரியவள என்ன பண்ண முடியும், போர் செய்ய முடியும். மாம்சத்திற்குரியவன் தனக்குள் எழுகிற ஆசை பாசங்களை நிறைவேற்றதான் பிரயாசப்படுவான். அப்ரிஷியேட் பண்றது எதுக்கு, நலமானவைகளை என்ன பண்ணணும், மெச்சணும். அப்பதான் அவங்களுக்கு தெரியும், அப்பதான் என்ன பண்ணணும் அவங்களுக்கு தெரியும். கவனிங்க, எதிர்த்து நிக்கணும். பார்த்தீங்களா என்ன சொல்ல வரேன்னா, அந்த இச்சையை தப்பா புரிஞ்சிக்க கூடாது. என்னுடைய நியாயமான விருப்பங்களை என்ன பண்றது, கடையில போய் சாப்பிடலாங்க, நியாயமான விருப்பம். அது எப்படி கர்த்தருடைய புள்ள, நிறைய பேர் அப்படி நினைச்சுக்கிறாங்க. இல்லை கொஞ்சம் நல்லா எனக்கு பிடிச்ச மாதிரி உடுத்தலாம், எனக்கு கழுப்பு சாலி தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும், தாராளமா உடுத்தலாம் நீங்க. அதனால ஏதாவது குறைய போதா, யாருக்காவது கூட போதா, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதாவது மனிதனுடைய சராசரி விருப்பங்களை பாவமாக்கிடக்கூடாது. இச்சைனா என்னன்னு கேட்டீங்கன்னா பேஷன், அதனாலேயே வழி நடத்தப்படுவது, அதனாலேயே கட்டுப்படுத்தப்படுவது. நியாயமான விருப்பங்களை பாவம் என்று வேதம் என்ன பண்ணல, சொல்லல. நீங்க வாயில போட்டீங்கன்னா சாப்பாடை டபக்குன்னு முழுகணுமா, வாயில என்ன இருக்கு, நாக்கு இருக்கு. நாக்குக்கு எத்தனை டேஸ்ட் தெரியுமா, தெரியும், 12 டேஸ்ட் தெரியுமா, சுவை எத்தனை தான், அது சுவை. நாக்குக்கு எத்தனை டேஸ்ட் தெரியுமா, 12. அது பேரே டேஸ்ட் பட்ஸ். சொல்லுங்க, டேஸ்ட் பட்ஸ். சுவை மொட்டுக்கள், சுவை மொட்டுகள். படைச்சது யாரு, பிசாசு படைச்சிட்டானா? நீங்க முழுங்கனா வயிற்றுக்குள்ள தானங்க போகுது. கர்த்தர் எப்படி படைச்சிருக்கலாம், நாக்கெல்லாம் படைச்சிருக்கலாம்ல, முழுங்கனா எங்க போயிடும், நேரா
வயிற்றுக்கு தான் சாப்பாடுன்னா முழுங்கனா எங்கே போயிடணும்? அப்படி படிச்சிருக்கணும்ல. கடவுள் என்ன பண்ணுறாரு, அதை நான் சாப்பிட்றது தான் நான் என்ஜாய் பண்ணி சாப்பிடணும்னு அவர் விரும்புகிறார். பிரியமானவர்களே, அந்நியர்களும் பரதேசிகளுமாய் இருக்கிற நீங்கள் ஆத்துமாக்களுக்கு விரோதமாய் போர் செய்கிற மாம்ச இச்சைகளை விட்டு விலகி புறஜாதிகளை உங்களை, புறஜாதிங்கிறதுக்கு எப்படி போட்டுக்கணும்னா பக்கத்து வீட்டுக்காரர்கள், வேலை பார்க்குற இடத்துல ரசிக்கப்படாதவங்க இருப்பாங்க இல்லையா, அவங்க படிக்கிற இடத்துல ரசிக்கப்படாமல் இருப்பாங்க இல்லையா, அவங்க தான் கரெக்டாக சொல்லுவாங்க. உங்களை அக்கிரமக்காரன் நீங்கள் என்னென்ன சொல்லுவீங்க? நான் உங்களை என்ன சொல்லுவேன்? ஐயோ ஐயோ பரிசுத்தமும். சரி, இந்த சிஸ்டம் மாதிரி இல்லவே இல்லைங்க, அப்படி பார்க்கவே முடியாது, ரொம்ப கஷ்டம் அப்படிமோ. அப்படி பார்க்கறது ரொம்ப கஷ்டம். ஆனால் கரெக்டாக நீ இந்த விஷயத்தில் அக்கிரமக்காரன்டான்னு சொல்கிறது யார்? பக்கத்தில் இருக்காரங்க, கூட படிக்கிறவங்க, கூட வேலை செய்கிறவங்க, அப்புறம் யார்? அவங்க தான் என்னன்னு சொல்கிறாங்களாம், எந்த விஷயத்தில் உன்னை அக்கிரமக்காரன்னு சொல்கிறானோ, கர்த்தர் பாரு உன்னை என்ன பண்ணுறாரு அப்படி சொல்லாதீங்க, அதை கேட்டுட்டு கரெக்ட் பண்ணி வாழுங்கிறார். கரெக்ட் பண்ணி இவர் கூப்பிடும்போது எப்படி கூப்பிடுறாரு அவங்கள? பிரியமானவர்களே. ஏன்னா இவருக்கு என்ன தான் தெரியும்? அவ்வளோதான் தெரியும். பிரியமானவர்களே, நீங்கள் எல்லாம் யாரு தான்? பிரியமானவர்கள் தான். ஆனால் உங்களை அக்கிரமக்காரன்னு சொல்லுவாங்கல்ல. நல்லா கண்ணை மூடி யோசிச்சு பார்ப்போம். நான் எடு பண்ணிப்போம், கண்களை மூடும். யார் யாரெல்லாம் உங்களை அக்கிரமக்காரன்னு சொன்னாங்க போன வாரத்தில் கொஞ்சம் அப்படி நினைவு கொண்டு வாங்க. வேலை பார்க்குற இடத்துல, வீட்டில், வீட்டிலேருந்து வருவோம். வீட்டில் உங்களை சொல்கிறாங்களா அக்கிரமக்காரர்கள்னு? பொல்லாத அக்கிரமப்பா இது, இப்படி பண்ணுறியப்பா, இப்படி பண்ணுறியம்மா. அதை கவனிங்க. அந்த பாயிண்ட்டை மறந்துடாதீங்க. என்னென்ன சொல்லக்கூடாதுன்னா, நீ என்ன சொல்றியா, நீ ரொம்ப ஒழுங்கா, உனக்கு என்ன தெரியும் என்னை பற்றி, உன் வயசு என்ன, நீ கண்டியா, நீ பார்த்தியா, இதெல்லாம் விட்டுட்டு அக்கிரமமான எதில் சொல்கிறாங்கன்னு பாருங்கள். பார்த்துட்டு அதை சரி பண்ணுங்க. அப்படி சரி பண்ணிங்கன்னா தான் சந்திப்பின் நாளிலே தேவனை அவர்கள் மகிமைப்படுத்துவாங்க. அப்படின்னா என்னன்னா, ஆண்டவரே நான் இவங்களை என்னென்னலாம் அக்கிரமக்காரன்னு சொன்னனோ என் கண்ணுக்கு முன்னாடியே அவன் மாறினான், அதை ஏற்றுக்கொண்டான். அவனோட குறைவு வயசு தான், அவனை விட பதவி கீழே தான் இருக்கிறேன், ஆனால் சுட்டி காட்டும் பொழுது அதை ஏற்றுக்கொண்டான், அதில் மாறினான். உண்மையாகவே நீர் அவனுக்குள் இருக்கிறீர், அவன் ரட்சிக்கப்பட்டவன், ஆகையினாலே இவனை நீ பரலோகத்தில் என்ன பண்ணுறீர், கூட்டு போறீர், இவனை சேர்க்க வந்துட்டு இருக்கிறேன்னு பார்த்து அவன் என்ன பண்ணுவானா, கடவுளை என்ன பண்ணுவானா, மகிமைப்படுத்துவானா. கடவுளுக்கு மகிமை எப்படி வருது? நம்ம யார் பொல்லாதவங்களாங்களோ அதை கேட்டு அதை திருத்திக்கும் பொழுது கடவுளுக்கு என்ன உண்டாகுது? மகிமை உண்டாகிறது.